கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நாகூம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிறவன் யார்? எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தை விரும்புகிறோம், மகிழ்ச்சியாய் இருக்க விரும்புகிறோம், சந்தோஷத்தை நாடுகிறோம். ஆனால் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போல எல்லா காரியங்களிலையும் கெடுக்கும்படியாக எதிராளியான பிசாசு சிதறடிக்கிறவனாக வருகிறான். பாதுகாப்பு வளையத்திற்குள் வர வேண்டும் என்றால் நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். தேவனை சார்ந்து விசுவாசம் உள்ளவர்களாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்துரு, இயேசு கிறிஸ்து வெற்றி வேந்தர். நாமும் வெற்றி வீரராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று. ஆம் பிரியமானவர்களே, அரணை காத்துக்கொள். அரண் என்பது ஒரு பாதுகாப்பு. நாம் ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டுமென்றால் இராணுவப்படை அரணாக பாதுகாத்துக் கொள்ளும். நாம் தங்கியிருக்கும் வீடு, தொழில் செய்கிற இடம் பாதுகாப்பு அரணாக நாம் வைத்திருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் வாசம் செய்யும் ஆலயத்தை பாதுகாக்க அதை சுற்றிலும் அரண் எழுப்பப்படுவது அவசியம் அல்லவா? சாத்தானை எதிர்த்து தடுக்கக்கூடிய ஒரே அரண் ஜெபம். நமக்கு ஜெபிக்கிற ஆவியை தந்திருக்கிறார். ஜெபம் இல்லை என்றால் நமது மனது என்ற மதிலை சாத்தான் எளிதாக தகர்த்து விடுவான். ஜெபத்தினாலே கட்டப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நித்திரை, சோர்வு, கவலை, அவிசுவாசம் ஆகியவை ஜெபத்தை உடைக்க சத்துரு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் 17:8 பாடிய வண்ணமாக கண்மணியை போல் என்னை காத்தருளும் என்று நாம் ஆண்டவரிடம் கெஞ்சுவோமா? அடுத்ததாக வழியை காவல் பண்ணு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம்படி செய்வார் என்று. ஆம், நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அறையை கட்டியாய் கட்டிக்கொள். நாம் உடுத்தியிருக்கும் உடை கலந்து விடாமல் இருப்பதற்காக பெல்ட் அணிவது அவசியம். அதுபோல நம்முடைய மனது என்ற அறையை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் என்று. ஆம், நம்முடைய மனது என்ற அறையை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக உன் பலனை ஸ்திரப்படுத்து. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு இருக்கும் இந்த பலத்தை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டியது அவசியம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோசுவா சொல்கிறார், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருந்த அந்த பலனை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை வாசித்தோமானால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆம் பிரியமானவர்களே, சிதறடிக்கிறவனை எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும்.
ஜெபம் என்ற ஆயுதத்தால் நாம் அரணை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பிக்க வேண்டும். பரிசுத்தத்தோடு நம்முடைய மனதை காத்துக்கொள்ள வேண்டும். புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக.